இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க. எங்கே? கத்தார் இல்லை அமெரிக்காலேயே ஆமாம், வாஷிங்டன் டிசியில் ஒயிட் ஹவுஸுக்கு மேலே ஒரு ட்ரோன் பறந்துருக்கு. ஒயிட் ஹவுஸுக்கு மேலே அதே போல் உங்கள் டிஃபென்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் ஒரு மேலே ட்ரோன் பறந்துருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பீதி எடுத்துருக்கு. ட்ரோன் எப்படா இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. அது போன வாரம் கிளம்புனது. இப்போ அது மெதுவாக தான் போகும். ஏன்னா டிவிஎஸ் 50 இன்ச்சின்னு தான் மாட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி சின்ன இன்ஜினை மாட்டி அது மெதுவாக தானே போகும். லைட்டே 18 மணி நேரம் போகும்போது இந்த ட்ரோன்லாம் இப்போ சண்டை நடக்கிற 2வது நாள் கிளப்பி விட்டுருப்பாங்க. 17 நாள் கழிச்சு வாஷிங்டனில் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. போய் சுற்றும் போது இங்கே பயந்துட்டான், எப்படா வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது. உலகத்தையே இது பண்ணுற வல்லரசு எந்த ரூமில் வெனிசுலா அதிபர் இருக்காரு இங்கேருந்தே பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அதிபர் மாளிகைக்கு ஒரு மேலே ஒரு ட்ரோன் பறந்து ஏதோ அவங்க என்ன கல்யாண வீட்டுக்கு எதாவது எடுக்கிறான்னு நினச்சிருந்துருப்பாங்க. சின்னதாக எதாவது வருது அப்படின்னு டாப் ஆங்கிள் ஏதோ கூட்டத்தை காட்டுறதுக்கு தாவேக்கா கூட்டமாக